எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் 59வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். இது எதை பேஸ் பண்ண கிளாஸ் அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாக நம்ம பார்த்துட்டு வந்த அந்த ஏ ஆன் அப்புறம் தி அப்படின்ற வார்த்தைகள் வந்து சிங்குலர் மற்றும் ப்ளூரல் ஒரே ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது ஏ ஆன் அப்படின்ற 2 வார்த்தையும் பயன்படுது. தி வந்து நான் இன்றைக்கி தான் சொல்ல போகிறேன். தி எதுக்கு யூஸ் ஆகும்னா, பர்டிகுலராக நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை பற்றி பேசும்போது தி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ சிங்குலர்னு வரும்போது ஏவையும் ஆனையும் யூஸ் பண்ணணும். பர்டிகுலராக ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பொருளை, ஒரு பிரபலமான ஒரு பொருளை, இல்லை எல்லாருக்குமான தெரிஞ்ச ஒரு பொருளை சொல்லும்போது நம்ம தி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிங்குலர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா, இப்போது ஒரு பந்து அப்படின்னா ஏ பால் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஏ வரும். இப்போ ஆப்பிள் வரும்போது ஆன் ஆப்பிள் வருது. இந்த ஏவுக்கும் ஆனும் எப்படி ஒரு வார்த்தையில் மாறி மாறி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஷியேஷனை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சரிங்களா? ஸோ அதை பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து தி அப்படின்ற வார்த்தையை இன்றைக்கி சொல்லுவோம். 2-3 பார்க்க போகிறோம். அதில் இப்போ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஏ அண்ட் தி. நான் லாஸ்ட் கிளாஸில் என்ன சொன்னேன்? ஏ ஆன் அப்படின்னா ஏன்னா ஒரு அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஆன் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஓர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏ ஆன் அப்படின்ற வார்த்தைகள் எங்கெங்கே வரும்னா, ஏ அப்படின்ற வார்த்தை வந்து இங்கிலீஷில் கான்சனண்ட், அதாவது ஏஇஐஓயு அப்படின்ற 5 வவ்வல்ஸ் இருக்குல்ல, உயிரெழுத்து, இங்கிலீஷில் இருக்கிற உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்கள் இல்லாமல் மொத்தம் 26 எழுத்தில் இந்த 5 எழுத்துக்கள் தவிர, அதாவது ஏஇஐஓயுன்ற 5 எழுத்துக்களை தவிர மீதி 21 எழுத்துக்கு முன்னாடியே நம்ம ஏ போட்டு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆன் வந்து எதில் யூஸ் ஆகும்னா, ஏஇஐஓயு ஒரு வார்த்தையினுடைய தொடக்கத்தில் வந்து ஏஇஐஓயு இதில் ஏதாவது ஒரு வார்த்தையில் ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆன் போடலாம். ஸோ அது வந்து ஒரு சில இடத்துல மாறும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக அதை பார்த்துட்டு அப்புறம் தி பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அப்போ ஒன்று அப்படின்ற வர இடத்துலமே நம்ம வந்து ஏ ஆன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ சிங்குலருக்கு மட்டும்தான் ஏவையும் ஆனையும் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்கும் பாருங்கள். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு செக்ஷனில் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சப் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அங்கே வந்து உங்களுக்கு வந்து சப் கலெக்டர் ஆர்டிஓ வந்து உங்களை கூப்பிட்றாங்க. காலையிலே கூப்பிட்றாங்க, ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் வந்து கூப்பிட்றாங்க. இப்போ அங்கே வா, A1 வர சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் போய் பார்க்குறீங்க. பார்த்துட்டு உடனே என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. சார் சொல்லுங்கள் சார், எதுக்கும் வர சொன்னீங்களே என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் போய்ட்டு ஒரு ஃபைல் எடுத்துருவா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு ஃபைல் எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஆர்டிஓ உங்கள்கிட்ட சொல்கிறாரு. சரிங்களா? ஆர்டிஓ ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸரான சப் கலெக்டர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு, ஒரு ஃபைல் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு போகிறீங்க, டேபிள் மேலே இருக்கிற ஃபைலில் ஒன்று எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. டேபிள் மேலே ஃபைல் இருக்குது, அதில் ஒன்று எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு நீங்கள் உடனே டேபிளில் போய் பார்க்குறீங்க, அங்கே ஒரு 5 ஃபைல் இருக்குது. சார் இதில் 5 ஃபைல் இருக்குது, எந்த ஃபைல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்லுவார், நான் நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன்ல அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு உடனே நீங்கள் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஸோ அப்போது அது எந்த ஃபைல்னு உங்களுக்கு தெரியும். அப்போது 2 பேர் பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது அது சம்மந்தப்பட்ட பொருள், அவங்க எதை சொல்கிறாங்களோ அது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, ஒரு இடமோ ஒரு நபரோ ஒரு பொருளோ உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் 2 பேருக்குமே அந்த ஒரு நபரோ இடமோ பொருளோ முன்னாடி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்தந்த இடத்துலலாம் நம்ம தி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே சென்டென்ஸ் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஆர்டிஓ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபைல் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட. அப்போது கேன் யூ பிரிங் எ ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வர முடியுமா, போய் ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சார் 5 ஃபைல் இருக்குது, எதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நான் நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன்ல அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே என்ன சொல்லலாம், கேன் யூ பிரிங் த ஃபைல் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த த ஃபைல் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ எஸ்டர்டே உங்கள்கிட்ட அவர் அந்த ஃபைல் சம்மந்தமாக ஏதோ ஒரு ஃபைலை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ டக்குன்னு அந்த ஃபைல் நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன்ல அந்த ஃபைலை போய் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபைல் தாங்க அந்த ஃபைலை போய் எடுத்துருவாங்கன்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் உடனே அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அந்த 5 ஃபைலில் அந்த ஃபைலை கரெக்டாக எடுத்துகிட்டு போடுவீங்க. அப்போது முதல்ல சொல்லும்போது கேன் யூ பிரிங் எ ஃபைல் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைலு. இங்கே ரெண்டாவதாக சொல்லும்போது கேன் யூ பிரிங் த ஃபைல் அப்படின்னா அந்த பர்டிகுலராக அந்த ஃபைலை மட்டும் சொல்கிறாங்க. அந்த ஃபைல் என்னன்ட்டு உங்கள் 2 பேருக்கும் தெரியும் ஏற்கனவே. ஸோ அப்போது ஒரு சில சென்டென்ஸ் பற்றி பேச போகிறோம். அப்போ பேசும்போது ஏற்கனவே அறிமுகமான ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ பற்றி பேசும்போது நம்ம தி அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ போக இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம்.
அப்போ தி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரே ஒரு ஃபைலை தான் சொல்லும். சரி, பர்டிகுலராக அது மட்டும் அப்படின்னு சொல்லும். சரிங்களா, அந்த வார்த்தை. ஓகே, இப்போ அங்கே பாருங்கள், ஏற்கனவே பேசுபவர்கள் ஏற்கனவே நான் பேச்சு வழக்கில் தாங்க அப்படி பேச்சு மொழியில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்குமோ, தமிழில் பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோமோ அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நான் தூய தமிழையே நான் எழுதி போடுறேன். ஏற்கனவே பேசுபவர்கள் இருவருக்கும் தெரிந்த ஒரு பொருள் அப்படின்றது என்ன, ஏற்கனவே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பொருளை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பர்டிகுலராக அந்த பொருளை பற்றி பேசும்போது அப்போ தி அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஐ ஹாவ் எ பென்சில்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆமாம், ஏன் பென்சில் அப்படின்னா என்கிட்ட ஒரு பென்சில் இருக்குது. ஐ ஹாவ் காட் எ பென்சில் அப்படின்னாலும் ஒன்று தான், நான் ஒரு பென்சிலை வைத்துள்ளேன் அப்படின்றது. ஐ ஹாவ் காட் எ பென்சில் அப்படின்னா என்கிட்ட ஒரு பென்சில் இருக்குது, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த ஏ பென்சில் அப்படின்றது வந்து சிங்குலராக ஒரே ஒரு பொருளை ஏ பென்சில் அப்படின்னு வருது. சரிங்களா, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நான் உங்ககிட்ட. ஓகே, அப்போ ஏ பென்சில் அப்படின்றது ஒரே ஒரு பென்சிலை மட்டும் சொல்லுது. சரிங்களா, அப்போ அந்த இடத்துல ஏ யூஸ் ஆகுது. அதே மாதிரி இப்போ சில பேர் கேட்பாங்கள்ல, இப்போ நிறைய ப்ரெஸ் மீட்டில் கேட்பாங்க. டோனிக்கிட்ட கூட நம்ம தலைக்கிட்ட கூட ஒரு டைம் கேட்டாங்க, சார் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா, கேன் ஐ ஆஸ்க் கொஸ்டின் அட் யூ சார் அப்படின்னு கேட்டாங்க. தோனி சார் கேன் ஐ ஆஸ்க் கொஸ்டின் அட் யூ சார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன சார், ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் போய்ட்டு நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, சார் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார் ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா சார், அப்போ கேள்வி அப்படின்றது வந்து ஒன்று வருது, ஒரே ஒரு கேள்வி தான். கேள்விகளை வந்து நம்ம நிறைய கேள்விகள் கேட்கலாம், உங்களுக்கு புரியுதா, நிறைய கேள்விகள் கேட்கலாம். இல்லை ஒரே ஒரு கேள்வி கேட்டால் ஒரு கேள்வின்னு சொல்லலாம், 2 கேள்விகள் 3 கேள்விகள்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூரல்லையும் சொல்லலாம் கேள்விகளை. சரிங்களா, அது உங்களுக்கு போக போக அந்த எந்தெந்த வார்த்தைகளுக்கு சிங்குலர் ப்ளூரல் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே தெரிஞ்சுக்கலாம். அப்போ கேள்வியை வந்து சொல்லும்போது எண்ணும்போது ஒரு கேள்வி 2 கேள்வி 3 கேள்வி. அப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது கேன் ஐ ஆஸ்க் எ கொஸ்டின் சார், ஏ கொஸ்டின் அட் யூ. அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா சார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதையே ப்ளூரலில் சொல்லும்போது எப்படி வரும், கேன் ஐ ஆஸ்க் சம் கொஸ்டின் அட் யூ சார், கேன் ஐ ஆஸ்க் சம் கொஸ்டின் அட் யூ சார், கொஸ்டின்ஸ் அட் யூ சார் அப்படின்னு. கேன் ஐ ஆஸ்க் சம் கொஸ்டின் அட் யூ சார். அப்போது நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின் கேட்கலாமா சார், கொஞ்சம் ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா, ப்ளூரலில் 2 இல்லை 2க்கு மேலே அப்படின்னு கொஞ்சம்னா அது ப்ளூரலில் வந்துடும். சரிங்களா, அப்போ சிங்குலராக கேட்கும்போது ஏ கொஸ்டின் அப்படின்னும், ப்ளூரலில் வந்து அது வேறு விதமாகவும் வரும். சம் வந்துச்சுன்னா சம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா, இப்போது புரியுதா உங்களுக்கு. இப்போ அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போது நீங்கள் ஒரு இடத்துல நடந்து போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பாம்பேக்கோ இல்லை மத்திய பிரதேசமோ இல்லை குஜராத்தோ இல்லை வெஸ்ட் பெங்காலோ இல்லை வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே மொழி தெரியல. அப்போ இங்கிலீஷில் கேட்குறீங்க, எதுவுமே தெரியல, ஒரு ஹோட்டலில் இருக்கிற இடமோ இல்லை ஒரு ஜூஸ் குடிக்கிற இடமோ இல்லை காஃபி டிஃபன் சென்டரோ எதுவுமே தெரியல உங்களுக்கு. அப்போ டக்குன்னு நீங்கள் நடந்து போயிட்டுங்க, ரொம்ப பசி இருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன கேட்குறீங்க, சார் இங்கே ஏதாவது பக்கத்தில் ஹோட்டல் இருக்கா சார் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. நிறைய பேர் நம்மள்ட்ட வழி கேட்கும்போது சொல்லுவாங்க, சார் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார் நிறுத்தி கேட்பாங்க, 2 வீலரில் போகும்போது கேட்பாங்க, இல்லை நடந்து போகிறவங்களே கேட்பாங்க, சார் ரொம்ப பசியாக இருக்குது இங்கே ஏதாவது ஹோட்டல் இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், இஸ் தேர் எனி ஹோட்டல் நியர்பை சார் அப்படின்னு கேட்கும்போது, சார் இங்கே ஏதாவது பக்கத்தில் ஹோட்டல் இருக்கா சார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ இஸ் தேர் எனி ஹோட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏதாவது ஹோட்டல் இருக்கா, நியர்பைனா பக்கத்தில் அருகாமையில் அப்படின்னு அர்த்தம். அப்போ இஸ் தேர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கேள்வியாக வரும்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே அதுதான் சொல்லியிருப்பேன். சரிங்களா, தேர் இஸ் அப்படின்னா என்ன, இஸ் தேர் அப்படின்னா என்ன, இஸ் தேர்னா என்ன அர்த்தம், இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். தேர் இஸ்னா இருக்குது, இஸ் தேர்னா இருக்கா அப்படின்னு அர்த்தம். இஸ் தேர் எனி ஹோட்டல் நியர்பைனா ஏதாவது ஹோட்டல் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து எஸ் தேர் இஸ் எ ஹோட்டல் நியர்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குங்க, நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல எனி அப்படின்ற வார்த்தை வருது, ஏதாச்சும் ஒன்று வரும்போது எனி அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா, அப்போது இந்த 2வது பாருங்கள், இப்போ சம் எப்படி யூஸ் ஆகுது, எனி எப்படி யூஸ் ஆகுது, அப்புறம் வந்து ஏ ஆன் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோமா. அடுத்தது இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு இது நான் நேற்று அங்கே மெட்ராஸில் நடந்த புக் ஃபேருக்கு போனேன், அங்கே ஒரு புக் வாங்கினேன், அந்த புக்கு படித்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது
அது ஒரு கவிதை புக்கு, அந்த புக்கை படித்தா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், நான் ஒரு புக்கு வாங்கினேன், நான் ஒரு புத்தகம் வாங்கினேன் அப்படின்ட்டுருக்கு. அப்போது ஐ பாட் எ புக் அப்படின்னு இருக்குது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில். ஒரு புத்தகம்னு இருக்குது முதல்ல. ரெண்டாவது பாருங்கள், அந்த புத்தகம் அந்த புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒருமையிலையோ ஆன்னு வச்சு சொல்லுறேன், சரிங்களா? அப்போ முதல்ல நான் ஒரு புத்தகம் வாங்கினேன், அந்த புத்தகத்தை ஒரு புத்தகம்னு சொல்லிடுவீங்க, சரிங்களா? அதே மாதிரி அடுத்ததாக சொல்லும்போது அந்த புக்கு எப்படி இருக்கான், ரொம்ப சூப்பராக இருக்கான். அப்போது அந்த புக்குன்றத இப்போ அந்தன்னு இருக்குல்ல, அதுதான் த புக் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அப்போ அந்த புக்கு அப்படின்றத ஏற்கனவே நான் உனக்கு 2 பேர் பேசிக்கும்போது முதல்ல படுத்தின ஒரு பொருளை ரெண்டாவது முறையாக சொல்லும்போது அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லலாம். அப்போது இந்த சென்டென்ஸ் எப்படி வருது, ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லும்போது ஐ பாட் எ புக், அப்போ புக் அப்படின்னு வருது. அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் அந்த புக்கை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன், இன்ட்ரோ கொடுக்குறேன். ரெண்டாவது அந்த புக்குன்னு சொல்லும்போது இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிடும், நேற்று வாங்கின புக்கு. அப்போ அந்த புக்குன்றது எதை குறிக்குது, நேற்று வாங்கின புக்கு குறிக்குது. சரியா, உங்கள் ஃப்ரெண்டு அது டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் வந்துடும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த புக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்போ முதல்ல ஒரு பொருளை அறிமுகப்படுத்தும் போது புக் அப்படின்னு வருது. ரெண்டாவதே அது வரும்போது த புக் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். ஐ பாட் எ புக் எஸ்டர்டே, த புக் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அப்போ த புக்குன்றது நேற்று வாங்கின புக்கை மென்ஷன் பண்ணுது. புக் ஒரு புத்தகம் நேற்று வாங்கினால அதை மென்ஷன் பண்ணுது, சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், நான் ஒரு சட்டை வாங்கினேன், அந்த சட்டை விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். நான் நேற்று ஒரு சட்டை வாங்கினேன், அந்த சட்டையோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுடா, அந்த கடையில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நம்மெல்லாம் ஒரு 500 400 300 சட்டை தான் எடுப்போம், ஆனால் அந்த கடையில் போயிட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, ஒரு சட்டையே 800 900 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், நான் ஒரு சட்டை வாங்கினேன். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இதை பேசுகிறப்போ அறிமுகப்படுத்துகிறேன், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என் கூட பேசுகிறவங்களுக்கு நான் ஒரு சட்டை வாங்கினேன்னா அப்போ ஒரு சட்டைன்னு அறிமுகப்படுத்துகிறோம். ரெண்டாவதாக அந்த சட்டைன்னு வச்சு பாருங்கள், அந்த சட்டை விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த சட்டையோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அந்த சட்டைன்றது எதை மென்ஷன் பண்ணுது, அங்கே நேற்று வாங்கின சட்டையை மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆன் வச்சு சொல்லிக்கலாம். அடுத்ததாக அதை சொல்லும்போது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கலாம். எப்பப்போல்லாம் ஒரு நபரோ ஒரு இடமோ ஒரு பொருளோ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை மக்களுக்கு நிறைய பேருக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சிருந்ததுன்னா, ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுன்னா, அதை பற்றினா சொல்லும்போது நம்ம அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? அதே இங்கிலீஷில் சொல்லும்போது ஐ பாட் எ ஷர்ட் எஸ்டர்டே. ஐ பாட்னா நான் வாங்கினேன், ஷர்ட்னா ஒரு சட்டை, ஒரு சட்டை நேற்று, எஸ்டர்டேனா நேற்று. ஐ பாட் எ ஷர்ட் எஸ்டர்டே. ஐ பாட்னா நான் வாங்கினேன், ஒரு சட்டை நான் வாங்கினேன், எப்போது, நேற்று, எஸ்டர்டே நேற்று. ஐ பாட் எ ஷர்ட்னா ஒரு சட்டை வாங்கினேன், ஷர்ட்னு ஃபஸ்ட்டு வருதா. அடுத்தது ரெண்டாவதாக சொல்லும்போது த ஷர்ட் இஸ் டூ காஸ்ட்லி அப்படின்னு வருது. த ஷர்ட் இஸ் டூ காஸ்ட்லினா அந்த சட்டை ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்போ த ஷர்ட்ன்றது அது எதை குறிக்குது, நேற்று ஒரு சட்டை வாங்கினாலும் அந்த ஒரு சட்டையை மென்ஷன் பண்ணுது, சரிங்களா? ஓகே, அடுத்தது அப்போது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம பேசும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு நபரை பற்றி பேசும்போது நம்ம அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இப்போ ஒரு ஸ்கூலில் டீச்சர் கிளாஸ் நடத்திட்டுருக்காங்க. இது நீங்கள் கூட நிறைய ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க. கிளாஸ் நடத்திட்டுருக்கப்போ ஒரு கொஸ்டின் சொல்கிறாங்க, எப்பா நான் ஒரு 10 கொஸ்டின் சொல்கிறேன், அந்த 10 கொஸ்டினும் அப்படியே நீங்கள் ஆன்சர் எடுத்து பேப்பர் எடுத்து ஆன்சர் ரைட் பண்ணுங்கள், அந்த 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதுங்க, ஒரு கொஸ்டினாக சொல்லிட்டு வரேன். ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு டைமு நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், சரிங்களா? அப்படி சொல்கிறாங்க. டக்குன்னு சொல்லிகிட்டே வராங்க. ஒரு 6வது கொஸ்டின் வந்துட்டாங்க. டக்குன்னு ஒரு பையன், சில பேர் கேட்போம்ல நம்ம, டீச்சர் இந்த கொஸ்டின் புரியல, எனக்கு திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம்ல. இங்கே பாருங்கள், அப்போ கொஸ்டின் ஆஸ்க்டு பை அ டீச்சர், ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ டக்குன்னு பசங்க சொல்கிறான், டீச்சர் இப்போ சொன்னீங்கல்ல இந்த கொஸ்டினை திருப்பி சொல்லுங்கள், எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, கேன் யூ ரிப்பீட் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது, டீச்சர் கேன் யூ ரிப்பீட் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ டீச்சர் கேன் யூ ரிப்பீட் த கொஸ்டின், அப்போ த கொஸ்டின் அப்படின்னு வருது, தி கொஸ்டின் அப்படின்னு வரும்போது தி கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது எதை மென்ஷன் பண்ணுற கொஸ்டின் இப்போ சொன்னாங்கல்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி,
அந்த கொஸ்டினை மென்ஷன் பண்ணுது. அப்போ தி அப்படின்றது எங்கே யூஸ் ஆகுது பார்த்தீங்களா, நம்ம குறிப்பிட்ட பொருளை சொல்கிறதுக்கு. இதே வந்து நம்ம வேறு மாதிரியும் சொல்லலாம். கேன் யூ ரிப்பீட் இட் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இட்டுன்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்க, அந்த கொஸ்டினை. அதே மாதிரி கேன் யூ ரிப்பீட் தட் அப்படின்னா, டீச்சர் கேன் யூ ரிப்பீட் தட் அப்படின்னா அந்த கொஸ்டினை திரும்பி சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். இல்லைனா டீச்சர் கேன் யூ ரிப்பீட் இட், அதை திருப்பி சொல்லுங்கள். அப்போ அதன்றது வந்து அந்த கொஸ்டினை மென்ஷன் பண்ணுது, அந்தன்றதும் அந்த கொஸ்டினை மென்ஷன் பண்ணுறது. புரியுதுங்களா? அப்போ தி, இட்டு, தட்டு இது எல்லாமே சேம் தான், அது வார்த்தைக்கு வார்த்தை மாறுபடும். ஆனால் தீன்றது வந்து எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை பற்றி சொல்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சமான ஒரு பொருளை பேசுகிறதுக்கும் பயன்படும். சரிங்களா? ஓகே, இதை வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது சொல்கிறோம் பாருங்கள். இப்போ எங்கெங்கெல்லாம் தி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் படிங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தப்பாக எழுதிட்டு நினைக்கிறேன். ரெண்டாவது பாருங்களேன், டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அப்போது இந்தியாவினுடைய தலைநகரமாக என்ன இருக்குது, டெல்லி இருக்குது. அப்போது நம்ம எப்படி சொல்கிறச்சு, இந்தியாவினுடைய தலைநகரமாக என்ன இருக்கான், டெல்லி தான் இருக்கான். அப்போ டெல்லின்றது ஒரே ஒரு கேபிட்டல் தான். இந்தியாவுக்கு வந்து டெல்லி தான் ஒரே ஒரு கேபிட்டல். அப்போ அது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அப்போ ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. கேபிட்டலாக இந்தியாவுடைய தலைநகரமாக டெல்லி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போது டெல்லி இஸ் த கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரே ஒரு பொருள், இடம், நபர் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துலலாம் நான் என்ன சொன்னேன், தி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னல. அப்போது டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ தி வந்து இன்னும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அப்போ தி வந்து இப்போ நம்ம நிறைய டைம் சொல்லுவோம்ல, இந்த சினிமாவில் கூட சொல்லுவாங்க, த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார், த ஒன் அண்ட் ஒன்லி தளபதி, த ஒன் அண்ட் ஒன்லி தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தி அப்படின்ற வார்த்தை என்ன சொல்லுது, அந்த ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் சொல்லுது. அதே மாதிரி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? பர்டிகுலராக அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான். சரிங்களா? அப்போது இந்த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினி சார் மட்டும்தான். அதே மாதிரி த ஒன் அண்ட் ஒன்லி தளபதி அப்படின்னா விஜய் சார் மட்டும்தான். அடுத்தது வந்து த ஒன் அண்ட் ஒன்லி தலை அப்படின்னா அது வந்து நம்ம அஜித் சார் மட்டும்தான். சரிங்களா? ஓகே, அதுதான் ரொம்ப ஃபேமஸானது மட்டும் சொல்லும். தி அப்படின்றது வந்து ரொம்ப டாப் மோஸ்ட், ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது, ஒரு குறிப்பிட்டது பொருள் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருளை பற்றி சொல்லும் தி அப்படின்ற வார்த்தை. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி தி வந்து எந்தெந்த இடத்துலாம் பயன்படுது அப்படின்னு பார்ப்போம். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் நிறைய பயன்படும். சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்ன, இருக்கிறதுலே அது தாங்க உச்சம். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 60 பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்க. அதில் ஒரு பையன் மட்டும், ஏங்க இந்த 60 பேரில் இந்த ஒரே ஒரு பையன் தாங்க டாப் மோஸ்ட் பிரில்லியன்ட் அப்படின்னா அந்த 60 பேர்லேயும் இருக்கிறதே அவன் ஒருத்தவன் தான் உச்சமாக இருப்பான். பிரில்லியன்ட்னா அவன் மட்டும்தான் டாப்பாக இருப்பான். சரிங்களா? ரொம்ப மோஸ்ட் பிரில்லியன்ட், மோஸ்ட் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ மோஸ்ட் வந்துட்டாலே அதுதான். அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு பொருள் பற்றி நம்ம பேசும்போது அது இருக்கிறதுலே ரொம்ப உச்சமாக, சுப்ரீமாக இல்லை ரொம்ப ஹையான ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நம்ம தி அப்படின்ற வார்த்தைக்கு சொல்லலாம். அப்போது த ஒன் அண்ட் ஒன்லி, உதாரணத்துக்கு ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், த ஒன் அண்ட் ஒன்லி. அடுத்து த மோஸ்ட் டேலண்டட்னா ஹீ இஸ் த மோஸ்ட் டேலண்டட் பாய் இந்த கிளாஸ் அப்படின்னா இவன் தாங்க இந்த கிளாஸ்லேயே ரொம்ப புத்திசாலி. ஹீ இஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட் பர்சன் இந்த கிளாஸ் ரூம் அப்படின்னா இவன் தாங்க இந்த கிளாஸ்லேயே ரொம்ப பிரில்லியன்டான ஆள். ஹீ இஸ் த மோஸ்ட் டேலண்டட் சிங்கர், ஹரிஹரன் இஸ் த மோஸ்ட் டேலண்டட் சிங்கர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி, இந்த இந்தியன் சினிமேட்டிக் மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது ஹரிஹரன் சார் தான் ரொம்ப மோஸ்ட் டேலண்டடான சிங்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க? இருக்கிற எல்லா சிங்கரை விட அவர் தான் ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? ஓகே, அடுத்தது அதே மாதிரி ஹீ இஸ் த பிரில்லியன்ட் பாய். அப்போது இன் அவர் ஸ்கூல் ஹீ இஸ் த பிரில்லியன்ட் பாய், நம்முடைய ஸ்கூலில் இவன் தான் பிரில்லியண்ட்டானவன்னா அப்போது ஹீ இஸ் த பிரில்லியன்ட் பாய் அப்படின்னா ஹீ இஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட் பாய் அப்படின்னா அவன் தான் ரொம்ப பிரில்லியண்ட்டானவன், இருக்கிற எல்லாத்த விட அதுதான் அதிகம் பிரில்லியண்ட்டானது. அதே மாதிரி இப்போது ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் எல்லாம் ஒரு ஃபேமிலியில் வராங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் எல்லாம் பேசிக்கிறாங்க, டேய் இங்கே இருக்கிறதுலே நீ தாண்டா ரொம்ப யங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் த மோஸ்ட் யங்கஸ்ட் பாய் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஷீ இஸ் த மோஸ்ட் யங்கஸ்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப 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 வயசில் கம்மியானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் த மோஸ்ட் யங்கஸ்ட்டாக இல்லை யங்கஸ்ட் அப்படின்னு வரும். சரிங்களா? மோஸ்ட் யங்கஸ்ட் அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? அப்போ யங்கஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலே அவங்க தான் ரொம்ப இளமையானவங்க அப்படித்தான். அடுத்தது மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக, ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னா இப்போது உலக அழகி, மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ்னால் நம்ம சொல்லலாம். அப்போது தி வச்சு தான் சொல்ல முடியும், அவங்க தான் இந்த உலகத்துலேயே அழகி அப்படின்னும் போது
ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் அவர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் அவர் யூனிவர்ஸ் அப்படின்னா நம்ம இந்த அண்ட சராசரத்துலேயே அவங்க ஒருத்தவங்க தான் மிகவும் ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதேமாதிரி ஸ்கூலில் ஹீ இஸ் அ டாப்பஸ்ட் ஸ்டூடெண்ட், படிக்கிறதுலேயே வந்தாங்க டாப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ த டாப்பஸ்ட். அப்போ இந்த வார்த்தைகளுக்கு எல்லாருக்கும் பாருங்கள் முன்னாடி என்ன வருது, தி அப்படின்ற வார்த்தை வருதா, த டாப்பஸ்ட், த மோஸ்ட் பியூட்டிஃபுல், த யங்கஸ்ட்னா இருக்கிறதுலே ரொம்ப இளமையான ஒரு அவர் தான். அப்போ த பிரில்லியன்ட் அப்படின்னா, த மோஸ்ட் பிரில்லியன்ட் அப்படின்னா அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிரில்லியண்டான ஆள். அடுத்தது த மோஸ்ட் டேலண்டட், அடுத்தது த ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி த வருதுன்னா இருக்கிறதுலையே நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதில் இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது தி எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி பேசும்போது, சரிங்களா, இங்கே பாருங்கள், when it is clear which thing, person, place we means. இப்போது நம்ம ஒன்றை பற்றி பேசுகிறோம், ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ பற்றி நம்ம பேசும்போது அது நமக்கு தெரியும், இதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அப்போது when it is clear which thing or person or place we means. நமக்கு எப்போவுமே பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி சொல்லும்போது அது இதுதான் தெரிஞ்சிருந்ததுன்னா, ஒரு இடமோ நபரோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, ஒரு நபரோ ஒரு இடமோ ஒரு பொருள் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பேசும்போது தெரிஞ்சதுன்னா அதை அப்போல்லாம் நம்ம தி வச்சு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். அப்போ தீன்றதை வேறு நான் எங்கெங்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இங்கே பாருங்கள், இப்போ ஒரு வீடு இருக்குது, இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. சரிங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் தம்பி வரான், டே அந்த கதவு மூடு, டே கதவு மூடு அப்படின்னு சொன்ன உடனே எதை சொல்லுவான், டக்குன்னு போயிட்டு கதவு மூடுவான். எந்த கதவு மூடுவான், உங்கள் வீட்டில் இருக்கிற கதவு தான் மூடுவான். இல்லைனா டே பெட்ரூம் கதவு மூடுன்னு சொன்னால் நேராக பெட்ரூம் கதவு போய் மூடுவான். அப்போது க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லும்போது அதை கதவு போய் மூடுவான். இல்லை க்ளோஸ் த விண்டோ, இல்லை ஓப்பன் த விண்டோன்னு சொல்லும்போது டக்குன்னு, இப்போ ஒரு 2-3 விண்டோ இருக்குது, அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் த விண்டோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2-3 விண்டோவில் டக்குன்னு ஒரு தம்பி கேட்பேன், ஏன்டா 3 விண்டோ இருக்குது க்ளோஸ் த விண்டோன்னு சொல்கிறேன், நான் எந்த விண்டோவும் மூடணும் இல்லை எந்த விண்டோவை திறக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த செகண்ட் ஒன், த ஃபஸ்ட் ஒன், த தேர்ட் ஒன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஒரே ஒரு ஜன்னலோ ஒரே ஒரு கதவோ உங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பர்டிகுலராக க்ளோஸ் த டோர்னு சொன்னீங்கன்னா வேறு கதவே இல்லை, ஒரே ஒரு கதவு தான் இருக்குது அப்படின்னா அந்த கதவை போய்ட்டு உன் தம்பி மூடிட்டு வந்துடுவான். இல்லை ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்குது, அப்போ ஜன்னலை மூடுறான் அப்படின்னு சொல்லும்போது அப்போது எப்படி இருக்கும், டக்குன்னு போய்ட்டு அந்த ஜன்னலை மூடிட்டு வந்துடுவான். சரிங்களா? அடுத்தது இப்போது த கார்டன் அப்படின்னு இருக்குது, இப்போது த கார்டன், இல்லை சுவிட்ச் ஆஃப் த லைட் அப்படின்னு இருக்குது, இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, டே சுவிட்ச் ஆஃப், இப்போது ஒரே ஒரு உங்கள் வீட்டில் இருக்கும்போது வெளியில் உட்காந்துருக்கீங்க, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க டே சுவிட்ச் ஆஃப் த லைட் அப்படின்னா வெளியே இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணுன்னு அர்த்தம். சரிங்களா? அங்கே ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குன்றப்போ சுவிட்ச் ஆஃப் த லைட்டுன்னு சொல்லும்போது உங்கள் தம்பி போயிட்டு அந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிடுவான். சரிங்களா? அப்போது எப்பப்போல்லாம் பர்டிகுலராக குறிப்பிட்ட ஒரு பொருள், ஒரே ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது அது ஒன்று மட்டும் தான் இருக்கும், அதை பற்றிலாம் பேசும்போது நம்ம டி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வர்றது தான் இப்போ க்ளோஸ் த டோர்னால் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு உங்கள் கதவு ஒரே ஒரு கதவு தான் இருக்கணும். சரிங்களா? அப்போது க்ளோஸ் த டோர்னால் அவங்க கதவு மூடிட்டு வந்துடும். அதே மாதிரி க்ளோஸ் த விண்டோ, டர்ன் ஆஃப் த லைட் அப்படின்னா ஒரு லைட் இருக்கும்போது போயிட்டு டக்குன்னு போயிட்டு அதை இது பண்ணிட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஆனு அப்புறம் தி, இது எல்லாமே முக்கியம். சரிங்களா? இப்போ இதே ஒன்று பாருங்களேன். சார் நான் மேனேஜர் சாரை பார்க்கணும். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேங்க்கு போகிறீங்க, அப்போ போகும்போது இப்போ ஒரு பேங்க்குள்ளே போகிறீங்க, உங்களை அந்த பேங்க்கில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சார் நான் மேனேஜர் சாரை பார்க்கணும் அப்படின்னா அந்த பேங்க்கு ஒரே ஒரு மேனேஜர் தான் இருப்பார். சரிங்களா? மேனேஜர் சாரை பார்க்கணுன்னு சொல்லும்போது சார் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சரிங்களா? அப்போ மேனேஜர்னு சொல்லும்போது ஒரே ஒருத்தவங்க தான். சரிங்களா? அப்போ சார் நான் ஸ்டேஷன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போகிறீங்க, சார் நான் ஸ்டேஷன் மாஸ்டர் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரே ஸ்டேஷன் மாஸ்டர் தான், ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் தான் இருப்பாங்க. அப்போது நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். அப்போ பர்டிகுலராக ஏதாவது ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்கும்போது நம்ம வந்து தி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், வேர் இஸ் தேஜஸ், உங்கள் அப்பா கேட்குறாங்க ஒரு கொஸ்டின், இப்போ தேஜஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. he is in the online class
ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்லைன் கிளாஸ் அவன் எதுக்கு படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். வேர் இஸ் தேஜஸ்ன்னு அப்பா கேட்குறாங்க, தேஜஸ் எங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹீ இஸ் இந்த ஆன்லைன் கிளாஸ்னால், ஓ அப்படியா, அப்போது அந்த ஆன்லைன் கிளாஸ் அவன் எதுக்கு போகிறான், இதுக்கு முன்னாடி எதுக்கு போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஒன்று இது ஜாயின் பண்ண ஆன்லைன் கிளாஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கானாட்டுக்கு அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ இதே பாருங்களேன், ஹீ இஸ் இன் ஏ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஒரு ஆன்லைன் கிளாஸில் இருக்கான்ப்பா அப்படின்னா, அவன் ஒரு ஆன்லைன் கிளாஸில் இருக்கானா, எந்த ஆன்லைன் கிளாஸ்ப்பா, எதுக்காக அவன் கிளாஸ் போகிறான் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஹீ இஸ் இன் ஏ ஆன்லைன் கிளாஸ்ன்றதுக்கும் ஹீ இஸ் இந்த ஆன்லைன் கிளாஸ்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது ஹீ இஸ் இந்த ஆன்லைன் கிளாஸ்ன்னு த ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லும்போது அந்த த ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆன்லைன் கிளாஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. சரிங்களா? ஓகே, இதுதாங்க உங்களுக்கு இன்றைக்கான எக்ஸசைஸ். இதை நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் பாருங்கள். இன்பா ஹேஸ் 2 children. இன்பா அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. டேஷ் பாய் டேஷ் கேர்ள், அடுத்தது ஒரு டேஷ், அதோட ஒரு முடிஞ்சிருச்சு, அது ஃபுல் ஸ்டாப்பு. அடுத்து டேஷ் பாய் இஸ் 7 years old. இந்த இடத்துல இந்த 3 டேஷ்லேயும் என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இன்னையோட இந்த ஏ அண்ட் தி அப்படின்ற வார்த்தைகள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து வந்து இந்த WH டைப்பு ப்ளஸ் ஏற்கனவே நடந்த கிளாஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணலாம். இன்னும் ஒரு சில முக்கியமான வார்த்தைகளாக இருக்குது, அது இந்த 20 நாளுக்குள்ளே பார்த்துலாம். ஓகேங்களா? பை, டேக் கேர், வி வில் மீட் டுமாரோ. பை. ஓகே, ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பார்த்தலாம். இப்போ ஏ அண்ட் டின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம்ல. ஸோ அப்போ இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் நம்ம தி அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி சொல்லும்போது நம்ம தி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஏற்கனவே அறிமுகமான ஒரு பொருளை வந்து நம்ம பேசும்போது தி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஏ ஷர்ட் அப்படின்றதுக்கும் த ஷர்ட் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது இதுதாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நம்ம இனிமேல் நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? டேக் கேர், பாய்.